ஹாய் மகளே, இன்னைக்கு சண்டே, அதனால இன்னைக்கு ஏதாச்சும் நான்வெஜ் செய்யலாம்னு முடிவு பண்ணி என்னடா பண்ணலான்னு பார்க்கல. வீட்டில் ஒருத்தர் ரொம்ப நாளாக சேட்டை பண்ணிகிட்டே இருந்தேன். அவனை இன்னைக்கு மறுகை பண்ணிட்டு சரி வறுவலை போட்டுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு. அது 1.5 kg இருந்துச்சு. அதுக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துடலாம். 100 கிராம் தனியா, 100 கிராம் மிளகாய், 10 கிராம் சோம்பு, 10 கிராம் மிளகு, 10 கிராம் சீரகம், 5 கிராம் பட்டை, 5 கிராம் கிராம்பு, 5 கிராம் ஏலக்காய். எந்த ஒரு வீட்டில் பவுட்ரு நம்ம இது பண்ணுறதுனால வெறுஞ்செடியில் வறுத்துட்டு பண்ணோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு மொத்தமாக இதை அடுப்பில் போட்டு அப்படியே கருக விடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் அப்படியே நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டுருவோம். நல்லா அப்படி அந்த ரா ஸ்மெல் போயிட்டு ஒரு அரோமா ஸ்மெல்னு ஒன்று வரும். அது வரைக்கும் நல்லா அப்படியே ஃப்ரை பண்ணிட்டே இருக்கணும். அதனால் கம்மியாக வச்சுக்கணும், ரொம்ப ஹையாக ஏற்றிடக்கூடாது. அரோமா ஸ்மெல் வந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா சூடாக ஆறதுக்கு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு மசாலா எடுத்துக்க வேண்டியது. சேவகரி எப்படி வறுக்கலான்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிடலாம். ஒரு 100 மில்லிகிராம் ஆயில். நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சோம்பு போட்டு கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வராத நல்லா ஆயில் ஃப்ரை பண்ணணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பேஸ்ட் ஆக்காமல் கொஞ்சம் 1க்கு 2 இப்படி பெருன்னு நச்சுக்கணும். திட்டா அது ஒரு 50 கிராம். இஞ்சி பூண்டு ஸ்மெல் அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணணும். தக்காளி ஒரு 100 கிராம். சரி, இந்த ரெசிபி உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தா? நானாக கற்றுக்கிட்டேன். நம்புற மாதிரி சொன்னால் நல்லா இருக்கும். எங்கள் டேடி தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. தக்காளி வெங்காயம் வளர்க்கும் போதே கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டோம்னா குயிக்காக வளங்கும். அதுக்காண்டி இந்த டயத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கணும். என்ன டிப்ஸா? இந்த மாதிரி ஸ்டேஜில் நல்லா தக்காளி வெங்காயம் வளர்ந்ததுக்கப்புறம் சேவக்கரியை நம்ம சேட்டை பண்ண பையனை ஆட் பண்ணிடுவோம். ரொம்ப காண்டில் சுற்றிருக்கீங்க போலயே. ஆமாம், ரொம்ப நாளாக காண்டிலே இருந்தேன். கையில் மாட்டவே மாட்டேன். இன்னைக்கு மாட்டிட்டேன். சேவக்கரிக்கு நம்ம இப்போ ரெடி பண்ண மசாலாவை அரைச்சி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நல்லா அடி பிடிக்காம கிண்டணும்னா. சரி செஃப், இவ்வளவு நேரம் ஒருத்தவங்க என்னன்னு அவங்கள காணோம். அவங்க மசாலா வச்சு போற கேப்ல நாங்க அவங்களோட அசிஸ்டன்ட். ஓ சரிங்க செஃப். பண்ணிடுவோம். கொஞ்சோண்டு ஒரு 10 கிராம் ஆட் பண்ணி நல்லா ஒரு உங்க அசிஸ்டன்ட் சொல்றதையும் கேட்டீங்கப்பா. ஆமாம், இந்த மசாலா ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, அதுக்காக ரொம்ப பொறுன்னு இல்லாமல் மீடியமாக வச்சு வச்சுக்கலாம். மஞ்சள் பொடி போட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்ச மசாலாவை அப்படி மலை சாரல் மாதிரி நல்லா அப்படியே தூவி குளிப்பாட்டிடணும் அந்த பையனை. மலை சாரல் மாதிரி மசாலாவை தேவையான போட்டு நல்லா கிண்டி விடணும். உப்பு போட்டதே போதுமா? இல்லை ஃபர்ஸ்ட் தக்காளி இது பண்ணுறது போட்டோம்? ஃபர்ஸ்ட்டு போடுறதே கரெக்டாக போட்டுட்டேன். பார்க்கலன்னா அதுக்கப்புறம் பார்த்துட்டு இந்த போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கறி மிதக்கிற அளவுக்கு நல்லா தண்ணியை ஊற்றி ஒரு 1/2 hour. நாட்டுக்கோழியில் ப்ராய்லர்லாம் டக்குன்னு வந்துடும். நாட்டுக்கோழி கொஞ்சம் லேட் ஆகும். சேவல்னா கொஞ்சம் கூட நேரம் வேகுமா? தண்ணி கொஞ்சம் நிறையா ஊற்றி வெளில தெரிக்காமல் ஊற்றணும். வெளியே தெரிக்காமல் நல்லா ஒரு 1/2 hour நல்லா வேக விட வேண்டியதான். ஃபைனலாக சேவக்கறி குக் ஆகிடுச்சு. 1/2 hour ஆகிடுச்சு. கடைசியாக மேலே தலையில் கொஞ்சம் கருவேப்பிலை அப்படி தெளிச்சு விட்டு அப்படியே கொண்டு கிண்டி வேண்டியதான். இதில் கொத்தமல்லி புதினா தலை போடுறதுனால போட்டுக்கலாம். ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் ஆயிடுச்சு.
கிண்டி விட்டு இறக்க வேண்டியது. சேவக்கறி வறுவல் ரெடி. சேவக்கறி ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். உப்பு, காரம், மிளகு, சீரகம் இதெல்லாம் நல்லா சார்ந்து நல்லா மணமாக சூப்பராக இருக்குது. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லணும். தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.